நாட்டின் அரசியல் குழப்பங்களை தீர்க்க இலங்கை நீதித்துறை சிறப்பாக செயற்பட்ட போதிலும் யுத்த குற்றங்கள் விடயத்தில் இலங்கை நீதித்துறையிடமிருந்து நாம் நீதியை எதிர்பார்க்க முடியாது என வடமாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் 100 குடும்பங்களுக்கு முன்னாள் முதலமைச்சரின் ஒழுங்குபடுத்தலின் கீழ் நிவாரணப் பொதிகள் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இதன்போது மக்களுக்கு நிவாரணப் பொதிகளை வழங்கி வைத்து உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், அண்மைய வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் வைத்து 2ஆம் கட்டமாக இந்த நிவாரணப் பணிகளை செய்கின்றோம். காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 100 பேரை தெரிவு செய்து உதவிகளை வழங்க முன்வந்துள்ளோம். ஆதரவாளர்கள் மனமுவந்து தந்துள்ள நிதியை வைத்துத்தான் நாங்கள் இந்த உதவிகளை செய்து வருகின்றோம். சகோதரி அனந்தி அவர்கள் இந்த 100 பேருக்கு மேலதிகமாக எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், அவர்களை ஒருவரும் கவனிக்கவில்லை என்ற முறையிலே சொன்னார். எங்களுக்கு கையிலே உதவியாளர்கள், ஆதரவாளர்கள், நிதி உதவி செய்ய முன்வருபவர்கள் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்தால் கட்டாயமாக மற்றவர்களுக்கும் கூடிய விரைவிலே இந்த உதவிகளை செய்ய முன்வருவோம். கொடையாளிகளின் ஆதரவுகள் அனைத்தும் பாதிக்கப்பட்ட மக்களிடம் போய் சேர வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். காணாமல் போன உறவுகளை கண்டுபிடிப்பதற்கும் அநீதிக்கு எதிராக நீதியை பெற்றுக்கொள்வதற்கும் வீதிகளில் நின்று பல வருடங்களாக போராடி வந்துள்ளார்கள் காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர். கலாவையெல்லாம் இது சம்பந்தமாக நான் கண்டு பேசியிருக்கின்றேன். அரசாங்கம் அவர்களின் கோரிக்கைகளை செவிமடுக்காமல் பொறுப்பற்ற வகையில் நடந்து வருகின்றது. எத்தனை காலமாக இவற்றை பற்றியெல்லாம் போராட்டங்கள் செய்தும் அரசாங்கம் எதுவுமே அதை பற்றி பேச முன்வரவில்லை. எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் எமது கோரிக்கைகளை செயற்படுத்த அவை முன்வரா. எமது பிரதேசங்களில் திட்டமிட்டு மேற்கொண்ட தமது அனைத்து குற்றங்களையும் திட்டமிட்டு மூடி மறைக்கும் செயற்பாடுகளிலேயே அரசாங்கங்கள் ஈடுபட்டு வருகின்றன, எந்த அரசாங்கமாக இருந்தாலும். அதனால்தான் ஜெனீவா மனித உரிமைகள் சபையில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் ஊடாக பரிகாரங்களை பெற்றுக்கொள்ளும் விதமாக முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட காலம் முதல் அவற்றை வலியுறுத்தி வருகின்றேன். மனித உரிமைகள் சபையில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்கள் கூட்டணியின் நிலைப்பாடு. இந்த தீர்மானங்களை அமுல்படுத்துவதற்கு எத்தகைய செயற்பாடுகளை நாம் முன்னெடுக்க வேண்டும், எவ்வாறு சர்வதேச சமூகத்துக்கு அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்பவை குறித்து நாம் ஆராய்ந்து வருகின்றோம். ஆதவனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இலங்கையில் வாழும் இணையதள வாசகர்களுக்கு ஓர் அரிய சந்தர்ப்பம். உங்கள் ஸ்மார்ட் போன்களில் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து பெறுமதிமிக்க பரிசில்களை வெல்லுங்கள். முதலாவது பரிசாக பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள், இரண்டாவது பரிசாக ஆக்டிவா ஐ மோட்டார் சைக்கிள், மூன்றாவது பரிசாக 49 அங்குல LED தொலைக்காட்சி. எதிர்வரும் மார்ச் மாதம் 10ஆம் தேதி அதிர்ஷ்டசாலி தெரிவு செய்யப்படுவார். ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து நீங்களும் அதிர்ஷ்டசாலியாக மாறிடுங்கள்.